மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நடப்பு செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை ஒரே வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதற்கு முன்பாக அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் இனிய தை பொங்கல் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் பொங்கலில் ஓகேவா, அது அடுத்து வரும் பொங்கலில் நம்ம ஒரு தல பொங்கலாக நம்ம கொண்டாட வேண்டும். சரிங்களா? இப்போது ஒரு சாதாரண பொங்கலாக கொண்டாடி இருப்போம். ஒரு சாதாரண நபராக அடுத்த பொங்கல் கொண்டாடும் போது நம்ம அரசு பணியை உறுதி செய்து அதை தல பொங்கலாக நம்ம கொண்டாடணும். அதற்கான உறுதிமொழியை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் எடுக்க ரெடியாக இருக்கேன். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு அரசு பணியை உறுதி செய்து அருமையாக நம்ம தல பொங்கலை கொண்டாடலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம், சரிங்களா, அதனுடைய மாநாடுகள்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசின் முக்கியமான உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னு பார்த்தோம்னா, BIS அமைப்பு, BIS அமைப்பு மற்றும் FSSA அமைப்பு, ரெண்டு அமைப்பும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்க மற்றும் வெள்ளி நகைகளுக்கு எப்போது முதல் அந்த ஹால்மார்க் முத்திரைகள் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க், அங்கே என்ன பிரச்சனை, அமெரிக்காவிற்கும் இந்த கிரீன்லாந்து நாட்டிற்கும் என்ன பிரச்சனை, அந்த தீவு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன பாதுகாப்பு சட்டம், சரியா, 1980 கொண்டு வந்திருந்தாங்க. 2023 என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சமுத்திர பிரதாப் கப்பல், அதை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்குமா, ஒவ்வொரு செய்திகளும் அவ்வளோ முக்கியம். சிறப்பான முறையில் எக்ஸாமுக்காக எப்படியெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களே ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. கண்டிப்பாக வரும் தேர்வில் நம்ம வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். இன்றைய தினத்திற்கான முதல் நடப்பு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திர பிரதாப் கப்பல். என்ன கப்பல்மா? சமுத்திர பிரதாப் கப்பல். ஓகேவா? இந்தியாவின் மிகப்பெரிய மாசு கட்டுப்பாட்டு கப்பல். சரிங்களா? இந்தியாவில் முதல் முறையாக, அப்படி கூட சொல்லலாம், இந்தியாவில் முதல் முறையாக அந்த ஒரு மாசு கட்டுப்பாடை, கடல் மாசினை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு கப்பலை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கப்பலுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் சமுத்திர பிரதாப் கப்பல். சரிங்களா? இந்த கப்பலை யார் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாருங்க. உருவாக்கியது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம். என்னமா? கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம். கோவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை சேவையில் இணைக்கப்பட்டது இந்த சமுத்திர பிரதாப் கப்பல். எங்கம்மா? இந்திய கடற்படையில், இந்திய கடலோர காவல்படையில் தான் இது சேர்க்கப்பட்டுள்ளது, இந்தியன் கோஸ்ட் கார்டில். சரிங்களா? இதற்கான சேவையை தொடங்கி வைத்தவர் தற்போதைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இந்த சேவையை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் கோவா. இந்த சமுத்திர பிரதாப் கப்பலை உருவாக்கியது கோவா ஷிப்யார்டு, மறந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த கப்பலோட சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. பாருங்க, 4220 டன் எடை கொண்டது. சரிங்களா? இந்த கப்பலானது, இந்த கப்பலின் வேகத்தை பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அந்த நாட்டிங்கல் மைல் அந்த வேகத்தில் அளப்பாங்கல்ல. இந்த கப்பலானது 22 நாட்டிகளுக்கும் அதிகமான வேகத்தில் சூப்பராக பயங்கர ஸ்பீடில் போகக்கூடியது. தொடர்ந்து 6000 நாட்டிக்கல் மைல்கள் வரை பயணிக்கும் திறனை கொண்டது இந்த சமுத்திர பிரதாப் கப்பல். சரிங்களா? ஓகே. இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடங்கம்மா கோவா. கோவாவின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய நபர்கள், கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அவர்களும், மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் ராஜேஷ்குமார் சிங் அவர்களும், இந்திய கடலோர காவல்படையின் தற்போதைய டைரக்டர் ஜெனரல், சரி, தலைமை இயக்குநராக இருக்கிற பரமேஷ் சிவமணி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அப்போ இந்த செய்தியில் என்ன பார்க்குறோம்? சமுத்திர பிரதாப் கப்பல் இந்தியாவின் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல், உருவாக்கியது கோவா ஷிப்யார்டு நிறுவனம். இது இந்திய கடலோர காவல்படை சேவைக்காக இணைக்கப்பட்டது. கடலோர காவல்படையின் தற்போது தலைமை இயக்குனர் பேர மறந்துடக்கூடாது, திரு பரமேஷ் சிவமணி அவர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி, இந்திய கடலோர காவல்படை எப்போது உருவாக்கப்பட்டது? டேட்டு, வருஷம் முக்கியம். மக்களே கவனம் பாருங்க. சரிங்களா? சூப்பர். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி, அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு நூலகம். இந்த லைப்ரரியிலேருந்து, நூலகத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி அடிக்கடி எக்ஸாமில் இருக்கும் பாருங்கள். ஓகேவா? அந்த சரஸ்வதி மகால் லைப்ரரி, சரிங்களா, அதுமாதிரி கொல்கத்தா லைப்ரரி கேட்பாங்க அடிக்கடி. ஓகேவா? அந்த வகையில் இந்த கன்னிமரா பொது நூலகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பாருங்கள், தமிழகத்தின் முதல் பொது நூலகம், சரி, பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான முதல் நூலகம் தமிழ்நாட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிமரா பொது நூலகம் தான். இந்த நூலகம் 1890ஆம் ஆண்டில் அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தின் ஆளுநராக இருந்த பாபி ராபர்ட் பேரன் கன்னிமரா, சரியா, கன்னிமரா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த நூலகம் திறக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5, 1896. சரிங்களா? எப்போ திறந்துருக்கிறாங்க கன்னிமரா நூலகம்? டிசம்பர் 5, 1896. டிசம்பர் 5, 2016 மறந்துடாதீங்கம்மா. சரிங்களா? முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் நினைவு தினம் மறக்கக்கூடாது. இந்த டிசம்பர் 5, 1896 தான் இந்த கன்னிமரா நூலகம் முறைப்படி தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கூடுதல் செய்திகள் எப்படி கொடுக்குறோன்னு பாருங்க எக்ஸாமுக்காக.
1954 ஆண்டு இந்திய அரசு நூல்கள் மற்றும் நாளிதழ்கள் விநியோக சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள 4 தேசிய நூலகங்களான, நோட் பண்ணிக்கோங்க, 4 தேசிய நூலகங்களான எதுலாமா, கொல்கத்தா, டெல்லி, மும்பை மற்றும் சென்னை கன்னிமரா பொது நூலகங்களுக்கு நூல் பதிப்பாளர்கள், நாளிதழ்கள் பதிப்பாளர்கள் அனைவரும் தங்கள் வெளியீடுகளை இலவசமாக ஒரு பிரதி அனுப்பி வைக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாராச்சும் ஒருத்தங்க புதுசாக ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அப்படின்னா இந்தியாவில் 4 தேசிய நூலகங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள கொல்கத்தா, டெல்லி, மும்பை, சென்னை, கன்னிமரா இந்த 4 பொது நூலகங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பிரதியை என்ன பண்ணணும், இலவசமாக அனுப்பி வைக்கவே வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாக நிறைய புத்தகங்கள் அங்கே சேர்ந்திருக்கு, அதான் சொல்ல வராங்க. சரிங்களா, இப்படிப்பட்ட இந்த நூலகம் தான் சமீபத்தில் சரிங்களா புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதுக்கப்புறம் கூடுதல் செய்தி ஒன்று பாருங்க. 1948 ஆண்டில் இந்தியாவில் பொது நூலக சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் முதல் முறையாக மெட்ராஸில் தான், அதாவது அப்போதைய மெட்ராஸ், இப்போ தமிழ்நாட்டில் தான் பொது நூலக சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. எப்போ? 1948 தான் இந்தியாவில் முதல் முறையாக தொழில் கொள்கை, இண்டஸ்ட்ரியல் பாலிசியை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வருஷத்தில் தான் பொது நூலக சட்டத்தை முதல் முறையாக மெட்ராஸ் மாகாணம், தமிழ்நாடு அரசு ஏற்றிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சூப்பரான செய்தி, கன்னிமரா நூலகம். அடுத்தபடியாக நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க சரியா, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இடையே நடைபெற்ற கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்தை வீழ்த்தியது. என்ன கோப்பை? ஆஷஸ் கோப்பை. ஓகேவா? அதனால் முக்கிய கிரிக்கெட் தொடர்கள் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கும் பாருங்கள். முக்கிய சில நாடுகளுக்கு இடையே நடைபெறும் இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஷஸ் கோப். சரியா, ஆஷஸ் கோப்பைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறும் ஒரு 5 டெஸ்ட் மேட்சை கொண்ட ஒரு தொடருக்கு பேர் தான் ஆஷஸ் கப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஆஷஸ் கோப்பை யாருக்கா இருக்குமா? ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து. அதே மாதிரி பார்டர் கவாஸ்கர், ஆலன் பார்டர், ஆஸ்திரேலியா சேர்ந்த புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர், இந்தியாவின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர், 2 பேர் பேர்லையும் பார்டர் கவாஸ்கர் அப்படிங்கிற கிரிக்கெட் கோப்பை போட்டி நடைபெறும். யாருக்குமே இருக்கிடையே எப்போ? ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா இடையே. அதே மாதிரி இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மற்றும் இந்தியா இடையே நடைபெறும் ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட் தொடர் இருக்குது. அதோட பேர் ஆண்டர்சன், ஜேம்ஸ் ஆண்டர்சன் என அழைக்கப்படும். இங்கிலாந்தோட வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் இந்தியாவின் சரியா கிரிக்கெட்டோட கார்டன் சொல்கிறேன். ஓகேவா? யாருமா? சச்சின் டெண்டுல்கர் அவருடைய பேர்லையும் ஒரு கோப்பை இருக்குது. அதுக்கு தான் பேர் ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை. யாருக்கும் இடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டியுமா? இந்தியா மற்றும் இங்கிலாந்து. அதே மாதிரி இந்தியாவில் உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள் 1-2 இருக்கு பாருங்க. ரஞ்சி கோப்பை இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டோட பேர் தான் ரஞ்சி கோப்பை, இந்தியாவின் உள்நாட்டு கிரிக்கெட். அடுத்து விஜய் ஹசாரேன்னு சொல்லுவாங்க. விஜய் ஹசாரே பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்ச், சரி, ஒன் டே இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க, 50 ஓவர்களை கொண்ட கிரிக்கெட் போட்டி. அப்படி ஒன் டே ஃபார்மேட்டில் நடக்கிற முக்கியமான இந்தியன் உள்நாட்டு கிரிக்கெட் தொடருக்கு பேர் தான் விஜய் ஹசாரே, மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க, சையது முஷ்டாக் அலின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்தியாவில் நடைபெறும் ஒரு உள்நாட்டு கிரிக்கெட் தான். இது வந்து 2020 ஃபார்மேட்டில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டி. நமக்கு நேரத்துக்கு கிரிக்கெட்லேருந்து கேட்கலாம், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸோட ஒரு ட்ராஃபி கொடுத்துட்டு யாருக்கும் இடையே நடைபெறும் சொல்லி கேட்கலாம். இல்லாட்டா ஒரு கோப்பையை கொடுத்து இது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, கவனமாக இருந்துங்க. சரியாம்மா? அடுத்து முக்கியமான ஒரு நபர் ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்காங்க, இறந்துட்டாங்க. யாருன்னு சொல்லி பாருங்கள். சூழலியல் அறிஞர் மாதவ் காட்கில் காலமானார். நம்ம காட்கில் ஃபார்முலாலாம் படிச்சிருப்போம் சரிங்களா. இந்தியாவில் 3வது 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா த காட்கில் ஃபார்முலா அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த காட்கில் மாதிரி இங்கே பார்க்குறது மாதவ் காட்கில் காலமானார். யார் சொல்லி பாருங்க. இந்தியாவின் தலை சிறந்த சூழலியல் அறிஞர் மாதவில் காட்கில் வயது மூப்பு காரணமாக தன்னுடைய 83 வயதில் காலமாக இருக்கிறாங்க. இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் மாதவ் காட்கில். சரிங்களா? சரி, என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பாருங்க. 2010 ஆண்டில், எப்போ 2010 ஆண்டு, 2010 என்ன போடணும்? ஒன் டே மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் டைம் சச்சின் டெண்டுல்கர் சரியா டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஒன் டே மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக. ஓகேவா? சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. உடனே சவுத் ஆஃப்ரிக்கா கோப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? பிரிக் அமைப்பில் போய் சேர்ந்துட்டாங்க. சரியா? BRIC, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படின்னு இருந்த அமைப்பு 2010 சவுத் ஆஃப்ரிக்கா இணைந்த பிறகு பிரிக்ஸாக மாறியது. அதே மாதிரி இந்தியாவில் இந்தியன் கரன்சிக்கான சிம்பிள், ஓகேவா, இந்தியாவில் கரன்சிக்கான சிம்பிள் டி உதயகுமார் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்தது ஜூலை 15, 2010. மறந்துடக்கூடாது சரிங்களா. அந்த 2010 தான் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை சூழலியல் நிபுணர் குழுவின் தலைவர், வெஸ்டர்ன் காட்டன் சொல்லுவாங்கள்ல, மேற்கு தொடர்ச்சி மலை சூழலியல் நிபுணர் குழுவின் தலைவராக இருந்தவர் தான் இந்த மாதவ் காட்கில் அவர்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா மாதவ் அறிக்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கவனமாக இருந்தவங்க சரிங்களா. அதே மாதிரி வேற ஒரு முக்கியமான ஒரு சட்டம் பாருங்க. பல்லுயிர் சட்டத்தை உருவாக்குவதிலும் வன உரிமைகள் சட்டத்தை அமல்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றியவர் திரு மாதவ் காட்கில் அவர்கள். இப்போ இந்த 2 சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது நம்ம கண்டிப்பாக தெரியணும்ல. பாருங்க, சூப்பராக தொகுத்து கொடுத்துருக்கும், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களாம்மா.
பார்த்துக்கோங்க. சூழலில் அறிவியல் அறிஞர் மாதவ் காட்கில் காலமானான்னு சொன்னாலுமா பாருங்கள், பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி நிறுவனத்தில் 31 ஆண்டுகள் பணியாற்றியவர். சார் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, IISc. அந்த நிறுவனம் இருக்கிற இடம் பெங்களூரு. அங்கே கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் சிறப்பான பணியாற்றிருக்கிறாரு மாதவ் காட்கில். ஓகேவா? மாதவ் அவர்கள் பெற்ற முக்கியமான விருது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐக்கிய நாடுகள் சபை வழங்கும் சரி அந்த சுற்றுச்சூழலுக்கு சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவர்கள் வழங்கப்படும் த சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அப்படிங்கிற விருது 2024ஆம் ஆண்டிற்காக பெற்றவர் நம்மளுடைய மாதவ் காட்கில் அவர்கள். அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழலுக்கான நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் இந்த டைலர் பரிசு சொல்லுவாங்க. இந்த டைலர் பரிசினை 2015ஆம் ஆண்டில் வென்று சாதனை படைத்தவர் மாதவ் காட்கில். அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருதினை 2006ஆம் ஆண்டிலும் பத்மஸ்ரீ விருதினை 1981ஆம் ஆண்டிலும் வழங்கி கௌரவித்தது. அதே மாதிரி இந்தியாவில் அறிவியல் துறைக்கு வழங்கப்படும் முக்கிய விருதான அந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருதினை 1986ஆம் ஆண்டிற்காக வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. யாரு? மாதவ் காட்கில். எவ்வளவு முக்கியமான விருது பார்த்துக்கோங்க. எல்லா முக்கியமான விருதுகளையும் இந்த என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விருதுகளையும் வென்றவர் நம்முடைய மாதவ் காட்கில். சமீபத்தில் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர், மறந்துடக்கூடாது. சரியாமா? அடுத்தபடியாக ஓகே, ஒரு செய்தி ஒன்று மிஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நோட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குது, சாரி. அதாவது இந்தியாவில் வன பாதுகாப்பு சட்டம், சரியா, வன பாதுகாப்பு சட்டம் நோட் பண்ணிக்கோங்க, அது பாயிண்ட் அதில் இல்லை. இந்த வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 1980, 1980. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கடந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் சேர்த்துருந்தேன், ஆனால் மிஸ் ஆகிருக்கு, சாரிமா. வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1980. அந்த வன பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, புதிய வன பாதுகாப்பு சட்டம் 2023. அதே மாதிரி காடுகள் உரிமைகள் சட்டம், வன உரிமைகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் 2006ஆம் ஆண்டு. சரிங்களா? காடுகள் உரிமைகள் சட்டம் 2006ஆம் ஆண்டு. அதே மாதிரி இந்திய அரசானது காடுகள் கொள்கையினை வெளியிட்ட ஆண்டு 2 வருஷம். ஒன்று முதல் கொள்கை, இந்திய முதல் காடுகள் கொள்கை 1952, இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை 1988 என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. சரியாமா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம் பாருங்க. ஆதார் சேவைகளுக்காக உதய் அடையாள சின்னம். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாள அட்டையாக இருக்குது. அந்த ஆதார் சேவையை மக்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆதாருக்கான தலைமை அமைப்பு, அந்த சின்னத்தின் பெயர் பார்த்துக்கோங்க, உதய். இந்தியாவில் ஆதார் திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2009. முதல் ஆதார் அட்டை வெளியிடப்பட்டது செப்டம்பர் 29, 2010. எங்க? மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு பழங்குடி பெண்ணுக்கு தான் முதல் முறை வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ எந்த மாநிலத்தில் முதல் அடையாள அட்டை வழங்கப்பட்டது? ஆதார் அட்டை மகாராஷ்டிரா, 2010 செப்டம்பர் 29. ஓகேவா? இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், அதாவது UIDAI, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்களே, அந்த அமைப்பு ஜனவரி 28, 2009ஆம் ஆண்டு அன்று உருவாக்கப்பட்டது. ஞாபகம், ஆதார் அறிமுகம், UIDAI அமைப்பு உருவாக்கம் ரெண்டுமே 2009. அதுக்கப்புறம் ஆதார் சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 2016. ஆதார் என்பது 12 இலக்க எண்ணை கொண்டது. சரி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 4 நம்பரா 12 இலக்க எண்ணை கொண்டது தான் அந்த ஆதார் நம்பர். அந்த ஆதார் சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 2016. அதுக்கப்புறம் தான் இந்த UIDAI அமைப்பானது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது, மறக்கக்கூடாது. ஓகேவா? சரி. அடுத்து பாருங்க, இப்போதான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஆதார் சேவைகள் குறித்து பொதுமக்கள் எளிமையாக தெரிந்து கொள்ள உதய் என்ற அடையாள சின்னத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. சரிங்களா? இதுக்கு பேர் வைக்கிறதுக்கு பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு சொல்லும்போது எந்த வலைத்தளம்? மை கவ் அப்படிங்கிற வலைத்தளம் வாயிலாக போட்டி நடத்தப்பட்டது. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி நிறைவேற்ற கேட்டுக்கிறோம். மை கவ் அப்படிங்கிற வலைத்தளம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுங்க? MYGOV. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதய் சின்னத்தை யார் அறிமுகப்படுத்தியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்போது UIDAI அமைப்பின் தலைவராக இருக்கிற NK மிஸ்ரா, அதாவது நீல்காந்த் மிஸ்ரா அவர்கள் தான் இந்த சின்னத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஆதாருக்கான புதிய சின்னம் வேணுமா? உதய், மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த சின்னத்தை வடிவமைத்ததில் நிறைய பரிசு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் பரிசு, சரிங்களா, அந்த உதய் சின்னத்தை வடிவமைத்ததில் முதல் பரிசை வென்றவர் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த திரு அருண் கோகுல் அவர்கள். சின்னத்திற்கான பெயர் பரிந்துரையில் முதல் பரிசை வென்றவர் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ரியா ஜெயின் அவர்கள். அப்போ என்ன பார்த்துருக்கோம்? ரியா, ஓகேவா, சாரி. ஆதார் அறிமுகம் 2009. UIDAI அமைப்பு உருவாக்கப்பட்டது 2009. ஆதார் சட்டம் 2016. ஆதார் என்பது 12 இலக்க எண்களை கொண்டது. முதல் ஆதார் அட்டை வழங்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. சமீபத்தில் ஆதாருக்கான அந்த சின்னம் உதய் அப்படிங்கிற பேரை வெளியிட்டிருக்கிறாங்க. யாருமா? நீல்காந்த் மிஸ்ரா அவர்களால். நீல்காந்த் மிஸ்ரா அவர்கள் தான் UIDAI அமைப்பின் தற்போதைய தலைவர். சரியாமா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். கடந்த தினத்தில் இந்த கேள்விகள் இருக்கும் ஒரு சில கேள்விகள், கொஞ்சம் மறக்காமல் பதில் சொல்லுங்கள்.
ஆதார் சேவைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சின்னத்தின் பெயர் என்ன? முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி. இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, சமீபத்தில் காலமான மாதவ் காட்கில் எந்த துறையில் புகழ்பெற்றவர்? கன்னிமரா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலின் பெயர் என்ன? நான்காவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி. ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? புதிய சட்டம் எந்த ஆண்டுங்கிறதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுதான் இதற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். மக்களே, பொங்கல் லீவ் வருது, அந்த லீவ் வருது, வரிசை லீவுகள், எல்லா ஹாலிடேஸ் வந்துட்டு தான் இருக்கும். நமக்கு டைம் போயிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போவே கரண்ட் அஃபேர்ஸை சூப்பராக ஸ்ட்ராங்காக பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கு, ஓகேவா? நம்மளுடைய நடப்பு செய்திகள் எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்ருப்போம். அதனால் இப்போவே நம்மளுடைய எஃபர்ட்டை போட்டிங்கன்னா அடுத்த பொங்கல் நமக்கு தலை பொங்கலாக, அரசு பணியை உறுதி செய்த தலை பொங்கலாக இருக்கும். கண்டிப்பாக இதில் எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.